நிறைய நம்ம இப்ப இயற்கை சீற்றங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு இடத்தினுடைய இயற்கை தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அத ஓரளவுக்கு தான் நம்ம பயன்படுத்த முடியும். அத ஓரளவுக்கு நம்மளுடைய வசதிக்காக மாற்ற முடியும். மலைப்பிரதேசங்கள் இருக்குன்னா, நம்ம நடந்து போறதுக்கோ அல்லது வண்டியில போறதுக்கோ அவசியமான ஒரு பாதைங்கிறத இயற்கை நமக்கு அனுமதிக்குது. ஆனால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அந்த இயற்கையை மாற்ற நினைச்சோம்னா, நம்மள தான் அது மாற்றும். உண்மை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம். நமக்கு அத மீண்டும், மீண்டும் நினைவுபடுத்திட்டே இருக்குது. பொங்கல்னா ஏதோ சும்மா எல்லாரும் ஒண்ணா கூடினோம், பொங்கல் பானை வச்சோம், பொங்கலோ பொங்கல் சொன்னோம், சாப்பிட்டோம், சந்தோஷமா லீவ்ல என்ஜாய் பண்ணோம். அது இல்ல. அதனுடைய அடிப்படையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்க வேண்டிய காலம் இப்போ. நீங்க கண்டிப்பா. அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த கோலம் போடுறத பத்தி. ம். அத எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. தரையில அரிசி மாவு கோலம். கோலம் போடுறதுங்கிறது அதுல வர்ற ஜீவராசிகளுக்கு நாம எறும்புகள் கூட கொடுக்கக்கூடிய சாப்பிடுங்க. உணவாக இருக்கிறது. நீங்க வீடு மற்றும் சுற்றுப்புறத்த திருத்தமா வச்சிருக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. சுத்தப்படுத்துறது ஒண்ணு, திருத்தமா வச்சிருக்கிறது அப்படின்னு. சுத்தம்னா சும்மா எல்லா பக்கமும் நம்ம இப்ப ஒட்டடை அடிச்சுட்டு, டஸ்டிங் பண்ணிட்டு எடுக்கிறதுங்கிறது இல்ல. எந்த பொருள் எங்க இருக்கலாங்கிற ஒரு வரைமுறை இருக்குல்ல, அத திருத்தமாக பண்றது. பூமி திருத்தி உண்ணும் சொன்னா ஔவை. பூமியை திருத்தலாமே தவிர, மொத்தமா மாத்த முடியாது. இதுல உள்ள நுட்பம் நமக்கு அதுதான். ஒரு பகுதியில குடியிருக்கோம் அப்படின்னா, அந்த வயல நிலத்த பண்படுத்தலாம். ஆனா நம்ம பாழ்படுத்துறோம். பாழ்படுத்துறது வேற, பண்படுத்துறது வேற. திருத்தி அந்த இடத்துல சரியா நம்ம இருந்துக்கலாங்கிற அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. அதை தாண்டி போறபோது இயற்கை அதனுடைய கோர முகத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். நம்ம மூதாதையர்கள் எவ்வளவு புத்திசாலிகள்னா, இத பூரா நமக்கு ஆண்டுதோறும் நினைவுபடுத்துறதுக்கு பொங்கல் பண்டிகையை உருவாக்கி தந்திருக்காங்க.